வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் நம்பர் 4. இன்னைக்கு நாம தளபதி 4 அப்படிங்கிற படம் தான் பார்க்க போறோம். அந்த படத்துக்கு பேரு தான் தேவா. இந்த படம் வந்த வருஷம் 1995ங்க. அந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 4 படம் விஜய் நடிச்சிருக்காருங்க. அப்பா, 4 படம் ஒரு வருஷத்துக்கு. இது வரைக்கும் நம்ம 3 படம் சிறப்பா முடிச்சாச்சுங்க. ஒன்னு நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, அப்புறம் ரசிகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நாளைய தீர்ப்புல மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஸ்ரீலேகா அப்படின்னு ஒரு பெண். அவங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய படம் மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் படத்தையும் தாண்டி அவங்க கன்னடம் படம், அதுக்கப்புறம் தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி படம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில படங்களுக்கும் அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம சமீபத்துல வந்த எந்த ஒரு படங்களுக்கும் ஒரு பெண் இசையமைப்பாளரா யாருமே இருந்தது இல்ல. ஆனா அந்த டைம்ல இருந்திருக்காங்க. சோ அது ஒரு முக்கியமான நிகழ்வா நான் பாக்குறேன். சரி, இந்த தேவா படத்துல யார் யார் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடலாம். ஒண்ணு நம்ம ஹீரோ விஜய், அதுக்கப்புறம் வில்லனா நம்ம மன்சூர் அலிகான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு கேமியோ ரோல் நம்ம விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மனோரமா, எப்பயுமே அம்மா கேரக்டர் அவங்க பண்ணுவாங்க, அவங்களும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகுமார், சூர்யாவோட அப்பா இருக்காருல்ல, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் மணிவண்ணன், அவருமே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயினா சுவாதி அப்படிங்கிற ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை யார் எழுதிருக்காங்கன்னா, எப்பயும் போல விஜயோட அம்மாவா இருக்கிற நம்ம சோபா அவங்க தான் எழுதிருக்காங்க. சோபாவின் நாளைய தீர்ப்பு, சோபாவின் செந்தூரபாண்டி, சோபாவின் ரசிகன், இப்ப அதே வரிசையில சோபாவின் தேவா. அதே மாதிரி டைரக்ஷனுமே எஸ் சந்திரசேகர் தான் பண்ணிருக்காரு. எப்பவும் போல விஜயோட ஆரம்ப படங்கள் எல்லாமே இவங்க மோஸ்ட்லி இவங்க தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவா. இவர் ஆக்சுவலா செகண்ட் படம் செந்தூர பாண்டிக்கும், அப்புறம் 3வது படம் ரசிகன் படத்துக்கும், இப்ப 4வது படமான தேவா அந்த படத்துக்கும் தேவா அவரு தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மொத்தம் 6 பாட்டு இருக்குங்க. அப்புறம் 5-6 ஃபைட் சீன் வேற இருக்கு. இதை தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். எப்பயுமே எல்லா படத்துலயுமே விஜய் பேர் விஜயா தான் இருக்கும் கடந்த 3 படங்கள்லயும். ஆனா இந்த படத்துல மூவி பேர் தேவா இருக்குல்ல, தேவா தாங்க இந்த படத்துல விஜயோட பேரு. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் இல்லாம வேறோட பேரு படத்துக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் விஜயோட டான்ஸ்னாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? இந்த படத்துல சூப்பரா ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐகானிக் ஸ்டெப் இருக்கும், இப்படி தலையாட்டிட்டு இப்படி வைக்கிறது. இந்த ஸ்டெப் ஆக்சுவலா இந்த படத்துல தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்டிருக்காரு. அதை நான் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமங்க, இந்த படம் நடிக்கும் போது விஜய்க்கு எவ்வளவு தெரியுமா வயசு? 21 வயசு தாங்க. 21 வயசு. ஆனா 21 வயசு பையன் மாதிரி தெரியல. இந்த நல்லா கொஞ்சம் இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு குஸ்தியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்மளும் அந்த டைம்ல நல்லா சாப்பிட்டு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்காரு. பார்க்க 21 வயசு மாதிரிலாம் தெரியல. ஒரு 25, 28 அந்த மாதிரி ஒரு வயசு இருந்தாதான் அப்பதான் இந்த சினிமால ஏத்துப்பாங்க. நல்லா பவர்ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஓகே ஒத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வரும். அதுக்காக தான் தூக்குடா தூக்கு, ரொம்ப தூக்குறியா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. சரி, ஓகே, சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. இதோட சேர்த்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த படத்துல 2 பாட்டு பாடி இருக்காரு. எப்பவும் போல கீழே வந்துருச்சு, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே உங்க விஜய் உயிரென வரணும் அந்த ஒரு டைட்டில்லாம் அப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சுதான் இவர் உங்க விஜய்னே ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாடா, இந்த பாடலை பாடியவர் உங்க விஜய், உங்கள் விஜய். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு மேல ஹைப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஹைப் பட்டனை நீங்க அழுத்தி உங்களால முடிஞ்ச பாயிண்ட போட்டீங்கன்னா இந்த வீடியோ ஹைப் ஆகி நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகும். என் வீடியோ கொஞ்சம் வியூஸ் அதிகமா வரும். அதுக்கு தான் ஒரு சின்ன ஹெல்ப் ப்ளீஸ். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள குதிக்கலாம். பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான கிராமங்க. அந்த கிராமத்துல வன்முறைக்குனே பிறந்த ஒருத்தன் இருக்கான். அவன் தாங்க வில்லன். அந்த ரோலை பண்ணவர் தான் நம்ம மன்சூர் அலிகான். அந்த கேரக்டருக்கு பேர் ராஜதுரை அப்படிங்கிற கேரக்டர் பேரு அவருக்கு வச்சிருக்காங்க. ஆனா அவர் ராஜதுரைன்னு யாருமே கூப்பிடக்கூடாது, பெரிய மனுஷன் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடணும். இந்த ஒரு படத்தோட கான்செப்டே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ரவுடி பையன் இருப்பான். அந்த ரவுடி கீழே தான் அந்த ஊரே அடிமையா இருக்கும். அந்த அடிமை கிட்ட இருந்து அது எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கதையாவே அமைஞ்சிருக்கும். இவன் என்ன பண்றான், இவரை தான் கடவுளா கும்பிடணுமாமா. ராஜதுரை பெரிய மனுஷனே சொல்றேன். பெரிய மனுஷனை தான் இந்த ஊர்ல கடவுளா கும்பிடணுமாமா. எடுத்த உடனே ஒரு சீனு காட்டுறாங்க. என்னன்னா, அவர் வண்டியில வராங்க, ஒரு கொடி வேற பறக்குது, சிவப்பு கொடி. அது நடுவுல பெரிய மனுஷனோட போட்டோ வேற இருக்கு. எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாரும் கும்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த ஊர்லயே வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான பொண்ணும் ஒரு அழகான பையனும் இருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பேரு செல்வா. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதால அந்த புருஷன் பொண்டாட்டி கோவிலுக்கு கும்பிட போறாங்க. கோவில் இருக்க பூசாரியை என்ன பண்றான், கடவுள் அங்க இல்ல, கடவுள் இங்க நிக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய மனுஷன் கிட்ட அவர் சிகரெட்டை பத்த வச்சு இப்படி குடிக்கிறாரு. அப்ப அந்த தீப்பந்தம் இருக்கு, சிகரெட் அந்த தீக்குச்சி இருக்குல்ல, அதுல பூசாரி இப்படி வச்சுக்கிறாரு, கண்ணில் ஒத்தி ஒத்தி பாத்துக்கிறாரு. அப்பா கடவுளே 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 கும்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, இந்த புருஷன் முன்னாடி போய் கோவில்ல போய் கும்பிடுறாங்க. அப்ப சொல்றாரு இந்த பெரிய மனுஷன்,
ஏண்டா சாமியே இங்க நிக்குது, அவன் என்ன அங்க போய் கும்பிட்டு இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு என்ன கும்பிடுடா, இங்க தானே நிக்கிறான் கடவுள் காட் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து பொடா அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் யாரையும் கும்பிட மாட்டேன், நான் வந்து உங்களை மிருகத்தை விட மோசமான ஆள், நீ உன்னை எப்படி நான் கும்பிடுறதுன்னு சொன்ன உடனே கும்பிட மாட்டல பெரிய இவனா நீ, இப்ப பாரு துரியோதனன் மாதிரி உன்னோட பொண்டாட்டியோட சாரியை உருவ போறேன், முடிஞ்சா கடவுள் வந்து காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் எடுத்து சாரியை உருவுறாங்க. உருவது மட்டும் இல்லாம துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போட்டு அவங்க ஒய்ஃபை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புருஷனை கூட்டிட்டு போயிட்டு ஊர் எல்லையில ஒரு ஒரு பாலடைஞ்ச ஒரு இது இருக்கு, அது பேர் என்ன, கிணறு இருக்கு, கிணத்துக்கு மேல ஒரு செட்டப், தூக்கு செட்டப் மாதிரி வச்சு அதுல தொங்க விட்டு அவனையும் கொண்டுடுறாங்க. இது வந்து நம்ம வாத்தியாருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவனை அழிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தன் வரணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தாங்க யார் வராங்கன்னா நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். விஜய் வந்து தேவாங்கிற ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பஸ்ல இருந்து இறங்கி பாப்பம்பட்டிக்குள்ள குதிக்கிறாரு. குதிச்சதுக்கு அப்புறம் அப்பா நான் பட்டணத்துக்கு படிக்க போனேன், 8 வருஷம் ஆச்சு ஊர் சைடு பார்த்து, நான் வந்து இந்த புற்களோட விளையாண்டு ஆத்தோட நீந்தி வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தக்கார அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் போகும்போதுதான் ஹீரோயினை மீட் பண்றாங்க. கொலுசுல ஆரம்பிக்குது காதல் கதை அங்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு பொண்ணே இங்க திரும்பி பாரு பொண்ணேன்னு சொல்லி உஷார் பண்ணி அந்த பொண்ணோட கொலுசு வந்து கீழே விழுந்துடுது. நம்மால் கொலுசு எடுத்து கையில வந்து சுத்திக்கிட்டு அந்த பொண்ணை தேடி அலையிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனாதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா நம்ம தேவா இருக்காருல்ல, தேவாவுடைய அண்ணன் தான் அந்த பெரிய மனுஷன். ஆமாங்க, அண்ணனும் தம்பிக்கு தான் ஆக்சுவலா அந்த படத்துல வந்து சண்டையே இருக்க போகுது. வந்த உடனே என்னப்பா வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் தேவாவுக்கு ஒரு மாமா பொண்ணு வேற இருக்காங்க, அவங்க பேரு வந்து பவானி. மாமா யார் தெரியுமா, மணிவண்ணன். அவர் வந்து மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து சாரி மயில்சாமி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு, பேர்ல மாமனா நடிச்சிருக்காரு. அந்த பவானி வச்சு சில அந்த மாதிரி கொஞ்சம் சில போர்ஷன்ஸ் எல்லாம் கில்மா இல்ல கொஞ்சம் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பழைய படத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி படம்லாம் சூப்பரா பூந்து விளையாடி இருப்பாங்க, 18+ ஜோக்ஸ் எல்லாம் போட்டு தாகி இருப்பாங்க. இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, குறைச்சிட்டாங்க. அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல. சரி ஓகே, நம்ம கதைக்குள்ள வருவோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தேடி அலையிறாரு. அப்பதாங்க எனக்கு தெரியுது இந்த படத்துல தாங்க ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டுனா, ஐயோ அலமேலு ஆவின் பசும்பாலு தொட்டு புட்டா என்ன வரும், தொட்ட பெட்டா இல்ல ஐயோ அலமேலு ஆவின் பசும்பாலு தொட்டு புட்டா கொத்தி போட்டும் தேலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு இந்த படத்துலதான் வருது. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைட்டிலும் போடுறாங்க. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி நான் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இந்த மாதிரி எப்படி போகும்னா, நான் என்ன நினைச்சேன்னா சரி இந்த தேவா படம் வந்து கொஞ்சம் இன்னும் கதைக்குள்ள போவாங்கன்னு பார்த்தா கதைக்குள்ளேயே போல, ஃபுல்லா இவர் வந்து காதல் பண்றதுக்கு அதுதான் போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை போய் மீட் பண்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு, அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாத்தியார் சொன்னேன்ல, அந்த வாத்தியார் வந்து காந்திசன், அவரோட பொண்ணு பேரு பாரதி. அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணை தான் நம்ம தேவா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு, பாரதியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, வாத்தியாருக்கும் நம்ம பெரிய மனுஷனுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு. இவன் வந்து என்ன பண்றான், இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு புதைக்கிறான். அவரு வந்து சரி கேஸ் போட்டு எப்படியாச்சும் உள்ள தள்ளணும்னு பார்த்தா வந்த டிஜிபி டிஎஸ்பி எல்லாமே என்ன பண்றாங்க, இவன் மதிக்கவே மாட்டான். ஏன்னா மேல இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் பைக்குள்ள போட்டுக்கிட்டுன்னு சொல்றாங்க. அதனால இவன் வந்து இங்க பெரிய ரவுடியா சுத்திட்டு இருக்கிறதால அவன் மதிக்கவே மாட்டான். அவன் ஜாலியா இஷ்டத்துக்கு மக்களை கொல்றான், ஜாலியா பெண்களை பிடிச்சி ரேப் பண்ணி சூறை ஆடுறான், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே டீலிங் பண்ணிட்டு இருக்கான். இருக்கு உடந்தையா இருக்கிறது அந்த மாமன், அந்த மயில்சாமிங்கிற கேரக்டர் நடிச்ச மணிவண்ணன் தான் கூட இருந்துகிட்டே இருக்காரு. இந்த மாதிரியே போயிட்டே இருக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த வாத்தியாருக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் உருவாகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தவர் தான் அந்த மாரிமுத்து. எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு கால் இல்லாம நடிச்சிருப்பாரு சொன்னால, அவர் வந்து அங்க இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னோட கால் பறி போனதுக்கு காரணமே இந்த பெரிய மனுஷன் தான். ஏன்னா அந்த பெரிய மனுஷன் என்ன ரூல் போடுறான்னா, இந்த மாதிரி என் முன்னாடி எவனும் செருப்பு போட்டு போக கூடாது, செருப்பு போட்டு இருந்தா காலை வெட்டிடுவேன், நான் வந்தாவே கும்பிடலன்னா கையை வெட்டிடுவேன், என்னை எவனாச்சும் எதிர்த்து நின்னா அவன் உசிரே போயிடும், தலையை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அந்த மாதிரி கால் அவருக்கு போயிடுச்சு. சோ என்ன பண்றான், இவனை அழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் இருக்காங்க. ஆனா காந்தி வெளியில போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா மாரிமுத்து வந்து வெடிகுண்டு முடிவோட அவர் இருக்காரு. சோ வெடிகுண்டு வந்து அவர் தயாரிச்சுட்டு இருக்காரு. சோ வெடிகுண்டை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கும் போது நம்ம காந்திசன் பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா விட்டுறாரு. ஆனா இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி காந்திசன் அவங்க குரூப் எல்லாமே போயிட்டு பெரிய மனுஷனுக்கு எதிராக இது பண்ணிட்டு இருக்காங்களா, கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா, இவங்களை கூண்டோட கொளுத்திடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்புறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து உள்ள எல்லாரும் போறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் பயந்துட்டு நிக்கிறாங்க. ஹீரோயின்
அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, அப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாமே அங்கதான் இருக்காங்க, மக்களும் அங்கதான் இருக்காங்க. இருந்தப்ப இவங்க எல்லாம் உள்ள வந்து கதை உடைக்கிறாங்க. அப்ப வெடிகுண்டு மாரிமுத்து என்ன பண்றாரு, நீங்க எல்லாரும் வெளியே போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாரும் கிட்ட அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்த உடனே நம்மால் கெத்தா ஒரு வெடிகுண்டை பத்த வச்சு நின்றுட்டு இருக்காரு. கிட்ட வந்தோடனே அது வெடிச்சிருது. க்ளோஸ். அந்த வீடியோ ஃபுல்லா வெடிச்சு செதறி பீஸ் பீஸா ஆயிடுறாங்க. சோ மாரிமுத்து அவுட்டு, அங்க இருக்க எல்லாருமே அவுட்டு. அப்புறம் நம்ம பெரிய மனுஷன், என்னப்பா நம்ம அனுப்புனா என்ன இப்படி நம்ம ஆளுங்க செத்து போயிட்டாங்க. அப்புறம் அவ எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, ஹீரோயின் எல்லாருமே அவுட்டு, அந்த வாத்தியார் அவ்வளவுதான் ஒளிஞ்சான், இனிமே எதிரியே கிடையாது நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து ரொம்ப சோகமா என்னோட காதலி வந்து இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி வந்துட்டு இருக்கிறப்ப அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர் வந்து சேருது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது சும்மா ஒரு கற்பனையா காட்டுறாங்க. இந்த பாட்டுங்க, காதலா இதுதான் காதலா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஆக்சுவலா நல்லாவே இருந்துச்சு. 2 வெர்ஷன் இருக்கு, ஒன்னு மேல் வெர்ஷன், இன்னொன்னு ஃபீமேல் வெர்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு படத்துல அந்த குட்டி பையன் கிட்ட வந்து உங்க அப்பா சொல்லிடுறாரு, ஐ மீன் அவங்க தாத்தா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த கொடி இறங்கி என்னைக்கு தேசிய கொடி நம்ம ஊர்ல ஏறுதோ அன்னைக்குதான் சுதந்திரம் கிடைக்கும். அப்பையில இருந்து உனக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும், நீ படிக்க போலாம். ஏன்னா அந்த பையனுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்கும். சோ அதனால அப்பப்ப அவன் தேசிய கொடி வச்சு சுத்திட்டு இருக்கான். அப்படி சுத்திட்டு இருக்கப்ப விஜய் தேவா வந்து பார்த்துட்டு, டேய் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்க அத்தையை தானே பார்க்கணும், வா கூட்டு போறேன், செட்டப் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டு போயிட்டு என்ன பண்றா, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்றப்ப ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஐ மீன் குளிச்சிருந்தா நினைச்சு விஜய் உள்ள குதிச்சு போயிட்டு கிள்ளிறாரு. கடைசியில பார்த்தா யாரை கிள்றாருன்னா பவானியை கிள்ளிறாரு. பவானி யாருன்னா மாமா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, உடனே ஐயா மாமனே வந்துட்டாரு, வந்து நம்மளை கிள்ளிட்டாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி போயிட்டு மயில்சாமி கிட்ட சொல்ல, மயில்சாமி வந்து டக்குன்னு பெரிய மனுஷன் கிட்ட சொல்ல, அப்படியே போயிட்டு பொண்ணு கேட்கலான்னு போறப்ப இங்க பேரலா என்ன சீன் நடந்துட்டு இருக்குன்னா, விஜய் வந்து கொலுசு மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறதால அந்த கொலுசு எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டிருப்பாரு பாரதி கிட்ட. அந்த வார்த்தையை கேட்டிருப்பாரு. அப்போ வந்து அது தொலைஞ்சிருச்சுப்பான்னு சொல்லி போய் சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன, அந்த ஹீரோயின் வந்து மாட்டிப்பாங்க. எப்படின்னா, விஜய் வந்து போய் அந்த வாத்தியார் கிட்ட வந்து இவங்க தான் உங்க பொண்ணா, நானும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது அவர் கொலுசு பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இவர் நோட் பண்ணிட்டு, இவங்க பதுக்கி இருக்காங்களா இடம், ஏன்னா இவங்க தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பாரதியை போட்டு அடிக்கிறான். ஆண்டி நம்ம என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து எவ்வளவு ஆபத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் சுதந்திர கிடைக்கணும் போராடிட்டு இருக்க டைம்ல நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறப்ப பின்னாடி நம்ம தேவன் வந்து பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வசனங்கள்லாம் பேசுறாரு. இந்த மாதிரி நான் உங்க பொண்ணை வந்து சின்சியரா லவ் பண்றேன், அவதான் எனக்கு வேணும். நான் வந்து என்கிட்ட காசு பணம் எவ்வளவோ இருக்கு, இருந்தாலும் நான் என்ன எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம், ஆனா இருந்தாலும் உங்க பொண்ணு தான் எனக்கு வேணும். நாம இருக்கிறப்ப என்னோட மனசு உங்களுக்கு புரியலையான்னு கேட்கிறப்ப, தம்பி நீ வந்து இந்த பணக்கார வர்க்கத்திலே நீ ஒரு விதிவிலக்கு, உன்ன மாதிரி பசங்க இருக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் சொல்றேன் உனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, சரி ஓகே. இவரு சொல்லுவாரு தேவா வந்து, நான் எங்க அம்மா கூட்டு வந்து பொண்ணு கேட்கிறேன், அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லுவாரு. அப்பாடா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தேவா ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி எனக்கு பாரதின்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குமா, வாங்கம்மா பொண்ணு கேட்க போலான்னு சொல்றப்ப அந்த டைம்ல பெரிய மனுஷனும் அப்புறம் அந்த மயில்சாமியும் பொண்ணு கேட்டு இங்க வர, அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி நான் வந்து பாரதி தான் லவ் பண்றேன், பவானியே தெரியாம கிள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்ல, பவானி அதை கேட்டுட்டு அழுதுட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லும் போது பெரிய மனுஷன், ஏண்டா அவன் என்னோட எதிரி, நீ எதிரி கிட்ட இதை லவ் பண்ணிட்டு இருக்கியா, கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவங்க அம்மா திட்ட, அவங்க அம்மாவே சிவிலே வந்து பெரிய மனுஷன் விட்டுருவான். டக்குன்னு தேவாவுக்கு கோவம் வந்து, அம்மா மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண, அம்மா மேலடா அம்மா மேல ஓ மேலே கை பண்ணி பல அற விட, நீ என்னவோ பண்ணி தொலை, எனக்கு பாரதி தான் வேணும்னு சொல்லி அவங்க அம்மாவை விட்டு போயிட்டு பொண்ணு பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு செம்ம கோவம் வந்து பெரிய மனுஷன், ஏண்டா நான் இங்க ஒரு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன மீறி இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு பாம் அங்க போட்டு ஆடிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாமை போட்டு அங்க இருக்க ஹீரோயினையும் அப்புறம் தேவாவையும் பாரதியும் கடத்திட்டு வந்து கட்டி போட்டுருவாங்க. சோ இங்க இருந்து எப்படி அதை தப்பிப்பாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறப்ப நம்ம பவான் இருக்காங்க, அவங்க வந்து சரி ஓகே ஆசைப்பட்டு பையன் தான் நமக்கு கிடைக்கல, அந்த பொண்ணுக்காச்சும் கிடைக்கட்டும், நம்ம மாமனாச்சும் அவங்க அந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள போறாங்க. சாப்பாடு கொடுக்க மாதிரி போயிட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இந்த பொண்ணு வாங்கி போட்டுட்டு அந்த பாரதியை தப்பிக்க வச்சுறாங்க. உள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம பவானி உள்ள மாட்டிக்கிறாங்களா. இந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாது, ஐ மீன் மயில்சாமிக்கு தெரியாது. அவர் வந்து பெரிய மனுஷன் ஐடியா கொடுக்குறாங்க, உனக்கு இந்த பிரச்சனை முடியணும்னா நீ என்ன பண்ணுனா அந்த பாரதி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஐடியாவை சஜஸ்ட் பண்றாரு. இந்த நீ பண்ணிட்டனா வையன் என்ன ஆகும்னா, உனக்கு பாரதியை நினைச்சு அவங்க அப்பா வந்து வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான்,
நீ வந்து உங்க அம்மா கொள்ளலாம் இல்ல உன் தம்பி கொள்ளலாம், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், உனக்கு எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. சரி ஓகே அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல, அந்த பொண்ணு தான் இப்ப பவானி பொண்ணா மாறி இருக்கே, பவானி தூக்கிட்டு வந்து நிக்கு அப்படி இந்த முகத்தை மூடி இருக்காங்க. திறந்த உடனே டக்குன்னு மயில்சாமி பயந்துட்டாரு. ஐயோ ஏன் பொண்ணு அப்படின்னு சொன்னவனே, ஏன் பொண்ணு விட்டுறியா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நம்ம பெரிய மனுஷன் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு இது கிளாஸ் எடுத்து சஜக்குன்னு வயிற்றுல குத்தி அவங்க தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. இது எல்லாமே அவங்க அப்பா வந்து வெளியிருந்து போய் பார்த்துட்டு இருந்து அவர் வெக்ஸ் ஆயிட்டு போயிட்டாரு. ஐ மீன் மணிவண்ணன் மயில்சாமி அவர் வந்து போயிட்டாரு. ரொம்ப சேட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இனிமே எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன் வந்து யாரையும் நம்ப கூடாதுன்னு இருக்கிறப்ப அங்க என்ன நடக்குது, அந்த குட்டி பையன் இருக்கால செல்வா, அவன் வந்து தேசிய கொடி வந்து நான் நட்டே தீடுவேன், நான் படிக்க போகணும்னு சொல்லிட்டு பெரிய அந்த கொடி கம்பத்துல போயிட்டு அவனோட கொடி பெரிய மனுஷனோட கொடி இறக்கிட்டு தேசிய கொடி ஏத்திட்டு இருக்கிறப்ப பெரிய மனுஷன் பார்த்து துப்பாக்கி எடுத்து சுற்றுவான் அந்த குட்டி பையனை. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம விஜய்க்கு வந்து அங்கிருந்து பார்த்து அழுதுட்டு வந்து அந்த பையனை தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போயிட்டு எரிக்கிறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம வாத்தியாரும் அதுக்கப்புறம் தேவம் செம்ம கோவப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டி போயிட்டு அந்த பெரிய மனுஷனை போட்டு தள்ளுவோம் இல்ல தண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. போனா அவன் வந்து ரெடியா இருக்கான். வாங்கடா வாங்க, உங்களுக்கு சுட்டு தள்ள தாண்டா பிளானோட இருக்குன்னு சொல்லி, சுட்டு தள்ளுங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல, அவனுக்கு வந்து டக்குன்னு என்னடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்களான்னு சொல்லி திரும்பி இவர் மேல கன்னு நீட்ட, ஓ எனக்கு கிளைமேக்ஸ் வந்தாவே நீங்க மாறுவீங்கன்னு தெரியும்டா, அதனாலதான் நீங்க வச்சிருக்க கன்னுல புல்லட்டே வைக்கல, எங்க சுடுங்க பாப்புன்னு சொல்ல சுடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆளு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுக்கிற மாதிரி கன் எடுத்து எல்லாத்தையும் சுட்டுறாரு. சுட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க அவங்க அம்மா வேற வந்திருப்பாங்களா, அவங்க அம்மா வந்து நீ ஊர் மக்களை சுடணும்னா என்னதான் சொல்லணும்னு சொன்ன உடனே எனக்கு தான் சென்டிமெண்ட் தெரியல, ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை சுட்டுறான் அந்த பெரிய மனுஷன். அப்புறம் நம்ம விஜய்க்கு செம்ம கோவம் வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு உள்ள போய் 2 பேரும் செம்ம ஃபைட்டு அடிச்சதுக்கு அப்புறம் தேவா வந்து பெரிய மனுஷன் அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கிணறு இருக்குல்ல அந்த கிணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு தூக்கு போட ரெடியா நிக்கிறப்ப இப்படி கொண்டு போயிட்டு அங்க பெரிய மனுஷன் ஆகிய அந்த ராஜதுரையை வந்து கொல்ற நேரத்துல அங்க வாத்தியார் வந்து கத்துறாரு, டேய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீ இப்ப கொன்னனா நீ அவன மாதிரி ஆயிடுவேன்னு சொல்றாரு. இல்ல இவனை நான் கொன்னேதான் ஆகணும், இவன் எத்தனை பேர்த்த கொண்டு இருக்கான், உங்க பிள்ளைய கொன்னா, உங்க பேரனை கொன்னா, ஊழலுக்கு எத்தனை பேர்த்தையே கொண்டு இருக்கான், அவனை எப்படி சும்மா விட முடியும்னு சொன்னப்ப டக்குன்னு திரும்பி கொல்ல போறாரு. நம்ம இவர் இருக்காருல வாத்தியார், செவிலிலே தேவா விட்டு மூடி நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. போறப்ப டக்குன்னு அங்க வந்து யாரோ ஒருத்தவங்க அதை அழுத்தி விட்டுறாங்க. டக்குன்னு பெரிய மனுஷன் கழுத்து இருக்கப்படுது, அவன் செத்தர்றான். யாருன்னு அப்படியே இப்படி பிளான் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. காமிச்சா யாருன்னா நம்ம மணிவண்ணன், அதாவது மயில்சாமி அந்த ரோல் பண்ணாருல அவரு தான். என்ன பண்றாரு சொல்றாரு, நீங்க வேணா அகிம்சையா இருங்க, காந்தி வழியில போங்க, ஆனா எங்களை மனுஷங்களா இருக்க விடுங்க, எங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அவன் என்னோட ஒரே பொண்ணை வந்துட்டு நான் வேணான்னு சொல்லியும் ரேப் பண்ணி அவளே கொன்னுக்கிட்டா, அதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மனுஷனா விடுங்க, இவன் செத்தாதான் இந்த ஊருக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கருத்து கடைசியில போடுறாங்க, எப்பயும் போல எஸ் ஏ சந்திரசேகர் படத்துல இருக்கும். என்ன கருத்துனா கிராமங்கள் எல்லாமே நாட்டோட இதயங்கள் மாதிரி, அந்த இதயத்தை வந்து சுதந்திரமா ஒரு காத்த சுவாசிக்க விடுங்க, சுதந்திர காத்த சுவாசிக்க விடுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தோட முடிக்கிறாரு. இதுதாங்க தேவாங்கிற படம். இதுதான் ரிவ்யூ. இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம்னா ரோஸ்ட் பண்ண போறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஏன்னா சில படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப 3 படம் ஓகே நல்லா இருந்துச்சு. நான் 4 திருப்ப ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அண்ட் செந்தூர பாண்டி இப்பதான் பார்த்திருக்கேன். அப்ப ரசிகனை இப்பதான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல உட்காந்து படம் பார்த்தேன். ஓகே அது எல்லாமே ஒன்னு லவ் ஸ்டோரி, இன்னொன்னு சட்டம், அப்புறம் அரசியல்வாதிகள் எதிர்த்து ஒரு சமூகத்துக்கு தேவையான கதைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு ஜாதி பத்தி பேசியிருப்பாங்க செந்தூர பாண்டியில, அந்த ஜாதி வேணாம் எல்லாரும் ஒண்ணு அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படமா எடுத்திருப்பாங்க. சரி இந்த படத்துல அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஆமாண்டா அப்படி என்னதாடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் தேவாங்கிற டைட்டில் பார்த்த உடனே ஓகே படம் வேற லெவல்ல இருக்க போது, தேவா ஏதோ ஃபயரா இருக்க போறாரு, விஜய் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பின்னி எடுத்து தர்மத்தை வந்து நிலைநாட்ட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ணலங்க. சொந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவர் பண்ண ஒரே விஷயம் லவ் மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சொந்த அண்ணனை எதிர்த்து அவர் எதுவுமே பண்றதே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி சீன் என்ன தெரியுமா இருக்கு, ஆக்சுவலா அவங்க அண்ணன் வந்து அந்த வெடிகுண்டு வச்சு செத்தாங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தையே காலி பண்ணதான் ஆட்களை அனுப்பியிருப்பாங்க. அந்த வாத்தியாரையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க, அந்த கூட்டத்தையே முடிச்சு விடுறதுக்கு. ஆக்சுவலாவே அந்த ஊர் படி அப்புறம் தேவா படி அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க இறந்துட்டாங்க தான் தெரியும். அப்பயே என்ன பண்ணிருக்கணும், சரி ஓகே நம்மளோட லவ்வரையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம அண்ணங்காரன் வந்து கூண்டோட அழிச்சிட்டான் சாவடிச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல கோவம் வரணுமா வரக்கூடாதா நீங்களே சொல்லுங்க. அப்பயே கோவம் வந்து போயிட்டு அடிக்கிற அளவு, ஏன்னா அப்பயும் காதலி தான், அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாலும் காதலி தான், காதலி தானே. இப்ப காதலிக்காக அப்பயே ஆக்சுவலா அடிச்சு அவங்க அண்ணனை போட்டு வெளுத்துருக்கணும். ஆனா அப்பெல்லாம் கோவம் வரல.
எப்ப கோவம் வருதுன்னா அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஒரு குட்டி பையனை கொண்டாடுறாங்க, அந்த செல்வங்கிற பையனை. அப்ப அந்த சீன்லயுமே குடும்பமே அவுட்னா அந்த குட்டி பையனை அவுட்டு தானே, அப்பயும் அந்த கோவம் வரணும்ல. ஆனா அப்ப கோவம் வரல, அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை மட்டும் தனியா கொல்றாங்க. அப்ப அவங்களை கூட்டு போயிட்டு இது பண்ணி கோவப்பட்டு அவனை முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு வராங்க. இது என்னங்க லாஜிக்? இந்த ஒரு லாஜிக் வந்து இந்த படத்துல ரொம்பவுமே இடிக்குது. அதுக்கப்புறம் இந்த அகிம்சை வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாத்தியார் சொல்றப்ப ஒரு டைம்ல அந்த மாரிமுத்து வந்து வெடிகுண்டு தயாரிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த வெடிகுண்டை வச்சுதான் அவங்க தப்பிப்பாங்க. அப்ப அதை பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் கூட இவங்க குழந்தைய கொண்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வன்முறை கையில் எடுத்துட்டு தான் அவங்க வந்து தடுக்க போவாங்க. அப்ப மட்டும் எப்படி வன்முறை இங்க வருது? இது வரைக்கும் வன்முறை வேணான்னு சொல்றவரு வன்முறை அங்க வருது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொண்டதால விஜய் கோவப்பட்டு அடிச்சு பண்றாரு. அடிச்சு கொன்னுட்டு அடிச்சுட்டு திரும்பி அந்த பெரிய மனுஷனை கொல்ல போறப்ப திரும்பி வாத்தியார் வந்து தடுப்பாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப ஒரு ஆள் வந்து பண்ற தப்பு என்னன்னா, இந்த உலகத்திலேயே என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் தப்பு பண்றான், சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சட்டம் ரீதியா ஆக்சுவலா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து கொன்றிருக்கான் எல்லாரையுமே. அப்ப திரும்பியுமே நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா ஒரு மாதிரிதான் அந்த கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்த ஓகே வன்முறை எடுத்துக்கலாம்னு சொல்ற மாதிரியும், இன்னொரு இடத்த அந்த வன்முறை வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் மாறி மாறி காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இதுதான் வேணாம்னா வேணாம், வேணும்னா வேணும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. மற்றபடி இப்ப வர படங்கள்ல விட அந்த அந்த டைம்ல வர இந்த படங்கள்ல மோஸ்ட்லி இந்த லாஜிக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அந்த வகையில கொஞ்சம் நல்லதா தான் இருக்கு. இதுல சில டயலாக்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, தேவாக்கு வந்து அந்த டைம்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு தான் அவங்க டைட்டிலே இன்ட்ரோ கொடுக்குறாங்க தேவாக்கு, மியூசிக் டைரக்டர்னு போடுறப்ப. அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஜய் வந்து கழுத்துல ஒரு கேமரா மாட்டிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடா கேமரா, என்னடா பண்ணோம் புதுசா இருக்குன்னு கேக்குறப்ப இது கேமராடா படம் எடுக்குன்னு சொல்றப்ப, ஓ படம் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நாகப்பாம்பு மாதிரி ஒன்று கம்பேர் பண்ணி ஒரு மொக்க ஜோக் போட்டிருப்பாங்க. படம் எடுக்குமாமா படம். இந்த படத்துல ஒரு கவிதை கூட நல்லா இருந்துச்சுங்க, அது சொல்றேன் கேளுங்க, அப்புறம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க. கண்ணியின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணின் காதலருக்கு எல்ஐசி பில்டிங்கும் ஒரு கடுகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இது என்ன கவிதைன்னு தெரியல. சரி ஓகே, இது நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில ஒரு அழகான வாக்கியங்கள்லாம் பாட்டு உள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்க. காதலி என்னை காதலி அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்புறம் வந்து லவ்வர் வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லுவாங்க காதலா இதுதான் காதலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டு ஆக்சுவலா இருக்கும். அதோட போர்ஷன்ல இந்த லிரிக்ஸ் ஆக்சுவலா வரும். அப்புறம் இந்த படத்துல சில பேருக்கு சில பேர்லாம் வச்சிருப்பாங்க. போன படத்துல எல்லாம் ஆட்டோ ராணின்னு வச்சாங்க. இந்த படத்துல என்ன பேர் வச்சிருக்காங்க, வாழைத்தோப்பு வடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கானுங்க பாரு அந்த டைம்ல. அப்புறம் எப்பயும் போல நம்ம விஜய் படம்னாவே ஸ்டார்டிங்ல இருந்து சில படங்கள்ல வந்து லிப்லாக் சீன்லாம் இருந்திருக்கு. இதுலயுமே அந்த மாதிரி ஒரு லிப்லாக் கிஸ் சீன் வந்து வருது. வாழ்ந்திருக்கான் என் மனுஷன். வாத்தியாரை கொல்றதுக்கு ஆரம்பிச்ச உடனே அவங்க கூட இருக்க ஆள்லாம் கோவப்பட்டு பெரிய மனுஷனை கொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்க வந்து எப்பயுமே அந்த கொடை பிடிப்பாங்க தெரியுமா வெயிலுக்கு, அங்க அவன் தூங்கிட்டு இருக்காரு பெரிய மனுஷன், இவன் தூங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள கொடை பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓவர் சீனா இருந்துச்சு. அது உண்மையுமே அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்திருக்கான்னு நமக்கு தெரியல, இல்ல காமெடிக்காக வச்சாங்களான்னு நமக்கு தெரியல. மேபி காமெடியா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் SACCU இருக்கு. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, போன இடையில இதை பத்தி சொல்லியிருக்கேன். என்னன்னா SA சந்திரசேகர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், LCU மாதிரி SACCU. இந்த படத்துல ஒரு நடமாடும் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த பயோஸ்கோப்பா அது மாதிரி ஒண்ணு இருக்கும். அது உள்ள கண்ணை வச்சு பார்ப்பாங்க. அதுல வந்து ஆக்சுவலா செந்தூர பாண்டியில வர கவுண்டமணி செந்தில் காமெடி ஆக்சுவலா போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. விஜயும் ஹீரோயினும் அதுல பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சீன்ஸ் எல்லாம் நான் படத்துல பார்த்த மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுல விட்டு போன சில காமெடிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை தூக்கி இதுல போட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. மேபி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல மனோரமா வந்து தேவாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த தேவா வந்துட்டு பாரதியோட கொலுசை தானே கையில கட்டி சுத்திட்டு இருப்பாரு. இதுக்கு மட்டும் லாஜிக் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. எல்லா சீன்ஸ்லயுமே ஆக்சுவலா அவர் கையில இருக்கும். ஃபைட் சீன்ஸ்ல கூட கொலுசு கையில இருக்கும். லாஜிக்ல அவ்வளவு சூப்பரா பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. சில டைலாக் வரேன். என்ன டைலாக் சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்றவன் தாலி கட்டுவான், காதலிக்கிறவன் கையில கொலுசு கட்டுவான் போல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னா, மன்சூர் அலிகான் வந்து படத்தோட எண்டுல வந்து ஒரு ரைமிங்கான வசனம் பேசியிருப்பாங்க. இதோ உங்களுக்காக. அந்த இது கத்தி குத்தி, உனக்கு என்ன விட புத்தி, அதுதான் வச்சிட்ட வத்தி. இப்ப நான் எடுக்க போறேன் கத்தி, அத உன் வயித்துல குத்தி, நீ ஐயோன்னு கத்தி அடைய போற முத்தி. அது நல்லா இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சுல. கத்தி குத்தி செம்மையா பேசியிருப்பாரு. ஒரு வழியாக நம்ம வந்து இது வரைக்கும் 4 எபிசோடு வெற்றிகரமா முடிச்சிருக்கோம் இன்னையோட சேர்த்து. நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க, விஜயோட 5வது படம். அந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான ஆள் வந்து வந்திருப்பாரு, விஜயோட நடிச்சிருப்பாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்தை நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.